தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தின வேத தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பிலிப்பியருக்கு எழுதும் நிருபம் 4ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் நான் வாசிக்க கேட்போம். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருக்க எயோதியாளுக்கும் சிந்தியேகியாளுக்கும் புத்தி சொல்கிறேன். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிலேமெத்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. இன்றைய தின ஸ்தோத்திரம். தேவ செய்தியின் தலைப்பு ஒத்துழைக்கிறவராய் இருங்கள், பி கோஆபரேட்டிவ். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு குடும்பம் முன்னேற வேண்டும் என்று சொன்னாலும், ஒரு சமுதாயம் முன்னேற வேண்டும் என்று சொன்னாலும், ஒரு சபை முன்னேற வேண்டும் என்று சொன்னாலும் அதற்கு தேவையானவர்கள் முக்கியமாய் நாம் பார்க்கும் பொழுது ஒத்துழைக்கிறவர்கள். இந்த ஒத்துழைப்பு இல்லாமல் அநேகருடைய வாழ்க்கை தோல்வியோட முடிகிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த ஒத்துழைப்பு கொடுக்கிறவர்களுக்கு ஒருவேளை பேருண்டாகாமல் இருக்கலாம், அவர்களுடைய ஸ்தோத்திரம் அவர்களுக்கு புகழ் உண்டாகாமலும் இருக்கலாம். ஆனாலும் அவர்கள் சில காரியங்களை செய்கிறதுனால அநேகர் முன்னேறுவதற்கு காரணமாக இருப்பார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, இவ்வுலகத்தில் ஒருவேளை அவர்களுக்கு புகழ்ச்சியோ பேரோ கிடைக்காவிட்டாலோ பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் அவர்கள் பேர் எழுதப்பட்டிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் தேவன் நமக்கு வலியுறுத்துகிற ஒரு காரியம் என்னவென்றால், நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கிறவர்களாய் இருங்கள். எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒத்துழைப்பு கொடுக்கிறவர்களாய் இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கும் என்ற நிச்சயமுடையவர்களாய் நாம் காணப்பட முடியும். முக்கியமாய் இன்னைக்கு ஸ்தோத்திரம், இந்த ஒத்துழைப்பு கொடுக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய குணாதிசயங்கள் என்னவென்று வேதத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கலாம். பிலிப்பியருக்கு எழுதும் நிருபம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல எவோதியாள் அதே போல சிந்திக்கேயாள் என்று 2 பேர் நாம் பார்க்க முடியும். இவர்கள் உத்தம கூட்டாளியோடு சேர்ந்து அல்லது பவுலோடும் மற்ற பரிசுத்தவான்களோடும் ஊழியம் செய்தவர்களாக பிரயாசப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேக ஒரு கூட்டமாக காணப்படலாம் அல்லது ஐக்கியத்தில் காணப்படலாம். ஆனால் ஸ்தோத்திரம், ஒரு ஒழுங்கான ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கிற உண்மையுள்ள மனுஷன் யாரா இருக்கணும்னு சொன்னால் அவன் ஒரு மனம் உள்ளவனாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த ஒரு மனம் சீர்கேடும் பொழுது அந்த இடத்துல எல்லா காரியங்களும் சீர்கேடாக முடியும். இவர்கள் பிரயாசப்பட்டவர்கள் தான், ஆனால் பிரயாசத்துக்கேற்ற பிரதிபலன் அந்த இடத்துல பெறாமல் போகிறதற்கு காரணம் ஒருமன இன்மை. இன்னைக்கு பிரியமானவர்களே, நாம் தேவன் எதிர்பார்க்கிற அந்த ஒத்துழைப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளே ஒரு சரியான ஒருமனம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது எந்த காரியங்களுக்கு நாம் ஒருமனப்படக்கூடாது, எந்த காரியங்களுக்கு ஒருமனப்பட வேண்டும் என்று வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். வேதத்தில் ஆதியாகமத்திலேயே நாம் பார்க்கும் பொழுது இந்த நிம்ரோத் என்ற ஒரு மனுஷன் தனக்கு பேருண்டாகும்படிக்கு ஒரு பட்டணத்தை கட்ட அவன் முன்வந்தான். அப்போ ஜனங்கள் எல்லாருமே அவனோட ஒத்துழைப்பு கொடுத்தார்கள், ஒருமனப்பட்டார்கள். ஆனால் உண்மையிலேயே அது தேவ சித்தத்துக்கு மாறாய் காணப்பட்டது. பிரியமானவர்களே, தேவ சித்தத்துக்கு மாறாக ஒருமனப்படும் பொழுது தேவன் அந்த காரியத்தை வெற்றிக்கு அல்ல, ஸ்தோத்திரம், தோல்விக்கு நேராக தான் கொண்டு போகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு அந்த இடத்துல பாபேல் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துல கர்த்தரே அந்த ஜனங்களை தாறுமாறாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு ஸ்தோத்திரம், தேவ சித்தத்துக்கு மாறாக எந்த மனுஷனும் ஒருமனப்படக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. 2வது காரியம், ஜனங்கள் சாக்கு போக்கு சொல்றதுக்கு ஒருமனப்படுகிறார்கள்.
ஆனால் வேதம் சொல்லுகிறது நீங்கள் சாக்கு போக்கு சொல்றதற்கு ஒருமனப்படக்கூடாது. லூக்காவின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனத்திலே இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். நீங்கள் அங்கே பார்த்தீர்களானால் ஒரு கல்யாண விருந்திற்காக அநேகர் அழைக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் ஒருமனமாய் எல்லாருமே ஸ்தோத்திரம் சாக்கு போக்குகள் சொல்ல துவங்கினார்கள் என்று பார்க்கிறோம். காரணம் என்னன்னா, அந்த சந்தோஷத்திலே ராஜாவோட பங்குள்ளவர்களாகி அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இல்லாதவர்களாக, தங்களுடைய சுயநலத்திற்காக தங்களுக்கு பேருண்டாக்கும்படிக்கு தங்களுடைய காரியங்கள் மேலே கவனம் செலுத்துகிறவர்களாகவே காணப்பட்டார்கள் ஒழிய ஸ்தோத்திரம் தன்னை ஆளுகை செய்கிற தன்னுடைய ராஜாவின் சந்தோஷத்தை அவர்கள் கொஞ்சமும் அங்கே அக்கறை கொண்டவர்களாய் காணப்படவில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் சித்தம் செய்வதற்கு ஒருமனப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ரெண்டாவது நாம் பார்க்கிறோம், தேவனை பிரியப்படுத்துவதற்கு நாம் ஒருமனமாய் காணப்பட வேண்டும் என்பது நாம் அறிந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, வேதத்திலே இன்னொரு காரியமும் நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரத்திலே அனனியா சப்பீராள் என்று சொல்லப்படுகிற 2 பேரை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர்கள் பொய் சொல்லுவதற்கும் மற்றும் தேவனுடைய ஆவியை வஞ்சிக்கிறதற்கும் அவர்கள் ஒருமனப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய ஆவியை வஞ்சிக்கத்தக்கதாக தேவனுடைய சமூகத்திலேயே அவர்கள் பொய்க்கு இடம் கொடுத்தார்கள். பொய் சொல்லுவதற்கு ஒருமனப்பட்டார்கள். அதனுடைய விளைவு என்ன ஆனது என்று நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். 2 பேரும் அங்கே இருந்த இடத்துல மரித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அங்கே ஒருமனமாய் கூடி இருந்த ஜனங்கள் ஸ்தோத்திரம் அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் கண்டார்கள். அப்போஸ்தலர் மூலமாய் அற்புத அடையாளங்கள் கர்த்தர் நடப்பித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு மனம் இருக்கிற இடத்துல அற்புத அடையாளங்கள் நடக்கும், நன்மை நடக்கும். ஸ்தோத்திரம் இன்னும் ஜெயம் உண்டாகும், முன்னேற்றம் உண்டாகும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஸ்தோத்திரம் வேதத்தில் எஸ்ராவிலே நாம் பார்க்கிறோம், எதற்கு நாம் ஒருமனப்பட வேண்டும் என்று சொன்னால் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது அங்கே பலிகளை செலுத்துவதற்கு அல்லது தேவனுடைய ஆலயத்தின் ஒழுங்குகளை தேவ வசனத்தின்படி நிறைவேற்றுவதற்கு அவர்கள் ஒருமனப்பட்டார்கள் என்று நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஸ்தோத்திரம் நாம் செபிக்கிறதற்கு ஒருமனப்பட வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே ஒருமனப்படுகிறீர்களோ ஸ்தோத்திரம் அவர்கள் நடுவிலே நான் இருப்பேன் என்று சொல்லுகிறார். அவர்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 3ஆவதாக நாம் பார்க்கிறோம், ஸ்தோத்திரம் நன்மையான காரியங்களை செய்வதற்கு நாம் ஒருமனப்பட வேண்டும். ஒருமனப்படுகிறதுனால நம்முடைய வாழ்க்கையில அநேகமான ஆசீர்வாதங்கள் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பிரசங்கியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், 2 பேர் கூடி இருப்பதினால அங்கே நன்மை உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் மேலே சத்ரு வந்தாலும் அவர்கள் இருவரும் அந்த சத்ருவை மேற்கொள்ள முடியும். ஸ்தோத்திரம் அப்படின்ட்டும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது ஒரு மனதினாலே ஜெயம் உண்டாகுகிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு மனம் நமக்கு எவ்வளவோ தேவை. ஒரு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கிற ஒரு தேவ மனுஷனுக்கு இருக்க வேண்டியது ஸ்தோத்திரம் ஒரு மனம். 2ஆவதாக நாம் பார்க்கிறோம், அவனுக்குள்ளே காணப்படக்கூடாத ஒரு காரியம், தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறவனாய் இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்காவின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று நீங்கள் சந்தோஷப்படாதீர்கள், அதற்கு பதிலாக உங்கள் பெயர்கள் பரலோகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நம்மிடத்தில் இந்த எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், எல்லாவற்றுக்கும் ஒரு எமோஷனலாய் நாம்
காணப்படக்கூடாது. ஸ்தோத்திரம். நாம் எல்லாவற்றுக்கும் தேவனுக்கு மகிமை கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஒரு சந்தோஷமான காரியம் நடக்கும் பொழுது உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்முடைய உணர்ச்சி வசப்படுகிற ஒரு அனுபவங்கள் அநேகருக்குள்ள காணலாம். அதே போல சில காரியங்கள் நடக்காததுனால உடனே சோர்ந்து போய் தங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறவர்களாய் அழுகிறவர்களாகவோ துக்கப்படுகிறவர்களாகவோ சோர்ந்து போகிறவர்களாகவோ ஸ்தோத்திரம் அவர்கள் காணப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எதை குறித்தும் சோர்ந்து போகவும் வேண்டாம், அதே போல ரொம்ப சந்தோஷமும் பட வேண்டாம். ஒரு காரியத்தை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த பூலோகத்தில் அது நன்மையாய் முடியலாம், தீமையாகவும் முடியலாம். ஆனால் பரலோகத்தில் உங்கள் பெயர்கள் ஸ்தோத்திரம் எழுதப்பட்டிருக்கிறது என்ற நிச்சயமும் சந்தோஷமும் எப்பொழுதும் உங்கள் இருதயத்தில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் வலியுறுத்துகிறார். நாம் என்ன செய்தாலும் இது என்னுடைய கடமை, இது என்னுடைய ஸ்தோத்திரம் பொறுப்பு என்ற நோக்கத்தோடு தான் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்காவின் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசியுங்கள். அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிட்டப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். இந்த இடத்துல நான் வாசிக்கிறோம், நாங்களோ அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள், செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்தோம். அந்த உணர்வு ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமானா அவன் தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்படமாட்டார்கள். அது சந்தோஷமான காரியமானாலும் சரி, சோர்வான காரியமானாலும் சரி, எல்லாத்துக்கும் தேவனுக்கு மகிமை கொடுக்கிறவர்களாய் மாத்திரம் இருப்பார்கள். இன்னைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறவர்களுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான குணம் ஸ்தோத்திரம், எல்லாவற்றுக்கும் தங்களுக்கு கிடைத்த எல்லா காரியங்களும் தேவனுக்கு மகிமையை கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்பது வேதம் சொல்லுகிறது. மூன்றாவது ஒரு காரியம் நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம், அர்ப்பணிப்பு உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த ஒத்துழைப்பு கொடுக்கிறவர்கள் அர்ப்பணிப்பு உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம். யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார், அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான். அப்பொழுது அவன் ஆயுததாரி அவனை பார்த்து, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் செய்யும், உன் இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் செய்யும், அப்படியே போம், அப்படியே போவோம், இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்மோட கூட வருகிறேன் என்றான். ஹல்லேலூயா. உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உன்னோட கூட வருவேன் என்று சொல்லுகிறதை நான் பார்க்க முடியும். பாருங்க, இந்த இடத்துல யோனாத்தானுடைய வேலைக்காரன், அவன் பேர் என்ன, அவன் கோத்திரம் என்ன, அவன் எப்படிப்பட்டவன் என்று வேதத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் ஸ்தோத்திரம், யோனாத்தானுடைய வெற்றிக்கு ஸ்தோத்திரம் முதல் பங்காளராய் காணப்படுகிறவன் இந்த வேலைக்காரன் தான். அவன் சொல்லுகிறான், உன் மனதுக்கு ஏற்றபடி நீ எல்லாம் செய், நான் உன்னோட கூட இருப்பேன். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, அந்த அர்ப்பணிப்பு இன்னைக்கு தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். உன் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னாலும், உன் சபை ஆசீர்வாதமாக இருக்கணும்னாலும், சமுதாயம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னாலும் உன்னுடைய ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி கணவனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறவர்களாய் காணப்பட்டாமல் அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். வேதம் சொல்லுகிறது போல ஒரு ஒழுங்கின்படி ஒருவருக்கு ஒருவர் நாம் ஒத்துழைப்பு கொடுக்கிறவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாய் அந்த குடும்பமும் அந்த சபையும் சமுதாயமும் ஆசீர்வாதமாய் இருக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறவனுக்குள்ள காணப்பட வேண்டிய மூன்றாவது குணம், அவன் தன்னை ஒப்பு கொடுத்தவனாக எந்த விதமான எதிர்பார்ப்பு மேன்மையை பார்க்காமல் முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறவனாக காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். நாலாவதாக நாம் பார்க்கிறோம், அவன் நல்ல ஒரு ஆலோசகனாக காணப்பட வேண்டும்.
ஒத்துழைக்கிறவன் நல்ல ஆலோசகனாக காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார். இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார். அவர் பெரியவர். அவர் சொல்லுகிறது எல்லாம் தப்பாமல் நடக்கும். அங்கே போவோம். ஒருவேளை அவர் நம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான். போதும். அல்லேலூயா. இந்த இடத்துல சவுலுடைய வேலைக்காரன் சவுலுக்கு கொடுக்கிற ஒரு நல்ல ஆலோசனை. ஸ்தோத்திரம். அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நாம் போக வேண்டிய வழி நமக்கு தெளிவாய் போதிக்கிற ஒரு ஊழியக்காரன் இந்த இடத்துல இருக்கிறார், வா போகலாம் என்று சொல்லி ஊழியக்காரனிடத்துல நடத்துகிறார். அப்போ பிரியமான தேவனுடைய பிள்ளையே, ஒத்துழைப்பு கொடுக்கிறவனுக்கு இருக்க வேண்டிய ஒரு போகலாம், அல்லது வேற எங்கேயாவது ஒரு சொல்யூஷனுக்காக வேற எங்கேயாவது குறி சொல்றவங்க கிட்ட போகலாம் என்று சொல்லலை. அவன் சொல்லுகிற ஒரு காரியம், நாம் தேவனுடைய ஊழியக்காரரிடத்துல போவோம், அவன் நாம் போக வேண்டிய வழியை சொல்லி கொடுப்பான். இன்னைக்கு எத்தனை பேர் நாம் தேவனுடைய ஊழியக்காரரிடத்துல ஜனங்களை கொண்டு வந்து சேர்க்கிறோம்? இன்னைக்கு கவனித்து பாருங்க. சோதரன், நாம் ஒரு நல்ல ஆலோசகர்களாக தேவனுடைய சபையில மந்தையை சேர்க்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை நமக்கு வேதம் அறிவுறுத்துகிறது. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்த வேலைக்காரன் பின்னும் சவுலை பார்த்து, இதோ என் கையில் இன்னும் 1/4 சேக்கல் வெள்ளி இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் நமக்கு நம்முடைய வழியை அறிவிக்கும்படிக்கு அதை அவருக்கு கொடுப்பேன் என்றான். இந்த இடத்துல நான் பார்க்கிறோம், நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கிறவனுக்குள்ள காணப்பட வேண்டிய ஒரு குணம், உற்சாகமாய் கொடுக்கிறவனா இருப்பான். அல்லேலூயா. அப்ப கவனிங்க, நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கிறவன் நல்ல கொடுக்கிறவனாகவும் இருக்கிறான், அது உற்சாகமாய் கொடுக்கிறவன். அவன் சொல்லுகிறான், அந்த தேவ மனுஷனிடத்துல போகும்பொழுது காணிக்கை கொடுக்கிறதுக்கு நம்ம இடத்துல ஒன்றும் இல்லையே என்று சவுல் சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான், தனக்குரியவைகளை அவன் கொடுக்க உற்சாகமாய் முன் வருகிறதை நாம் பார்க்க முடியும். இன்னைக்கு ஸ்தோத்திரம், நம்ம குடும்பமும் மற்ற ஸ்தோத்திரம் நம்ம சபையோ முன்னேற வேண்டும் என்று சொன்னால் நாம் கொடுக்கிறவர்களாக இருந்தால்தான். குடும்பத்தில் மனைவியானாலும் மனைவி ஸ்தோத்திரம் புருஷனுடைய காரியங்களிலே நீங்கள் அவரை தூக்கி எடுக்கும்படிக்கு உங்களால் முடிந்த உதவிகள் ஸ்தோத்திரம் உங்களுக்குரியவைகளை கொடுக்க மனம் உகந்தவர்களாக இருந்தீர்களானால் அவங்களுடைய வெற்றியிலே நீங்கள் பங்குள்ளவர்களாக இருப்பீர்கள். அதே போல அவங்களுடைய சந்தோஷத்திலும் அவங்களுடைய ஆசீர்வாதத்திலும் பங்குள்ளவர்களாய் மாறுவீர்கள். ஆனால் ஸ்தோத்திரம், நீங்கள் பின்தங்கும் போது ஆசீர்வாதத்திற்கு பதிலாக சாபம் தான் அந்த இடத்துல காணப்படும். ஆதலால் குடும்பமே சீர்கெட்டு போகும் என்பதில் சந்தேகம் இல்லை. இன்னைக்கு உதாரத்துவமாய் கொடுக்கிறதுனால குடும்பம் முன்னேறும், அதே போல சபையும் முன்னேறும் என்பதில் சந்தேகம் இல்லை, சமுதாயமும் முன்னேறும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், கடைசியாக 2 காரியங்கள் நாம் பார்க்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும், அவன் கீழ்ப்படுகிறவனாக காணப்பட வேண்டும். ஆமென். இன்னைக்கு ஸ்தோத்திரம், கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். அவன் தன்னுடைய மேன்மையை எதிர்பார்க்கக்கூடாது. தனக்கு மேன்மை வர வேண்டும் என்று சொல்லி, தலைவனாக தான் செயல்பட வேண்டும் என்று சொல்லி அவனை எந்த இடத்திலும் அவன் எதிர்பார்க்கல. முற்றிலும் தன்னை கீழ்ப்படுத்த ஒப்பு கொடுக்கிறான். பாருங்க ஸ்தோத்திரம், இன்னைக்கு கீழ்ப்படுதல் இல்லாமல் ஒரு காரியமும் நாம் வெற்றிகரமாக முடிக்க முடியாது. கர்த்தர்கிட்ட வருகிற நாமும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால்தான் முழுமையான ஆசீர்வாதங்களுக்கு பங்குள்ளவர்களாக இருக்க முடியும். அதனால் தேவ பிள்ளைகளாகிய நாம் கீழ்ப்படிதலுக்கு, நமக்கு மேல் வைக்கப்பட்டிருக்கிற தலைவர்களுக்கு ஸ்தோத்திரம், நமக்கு மேலே வைக்கப்பட்டிருக்கிற ஊழியர்களுக்கு, நமக்கு மேலே வைக்கப்பட்டிருக்கிற குடும்ப தலைவர்களுக்கு ஸ்தோத்திரம், நாம் வேலை ஸ்தலத்தில் இருக்கிற
நம்முடைய அதிகாரிகளுக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டியது மிக அவசியம் என்பதை இங்கே வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறதை பார்க்க முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள்ளே எல்லா காரியங்களும் கீழ்ப்படிய வேண்டும். கிறிஸ்துவுக்கு இல்லாதது எந்த ஒரு காரியத்துக்கு நாம் கீழ்ப்படிய தேவையில்லை. கிறிஸ்துவுக்குள்ளே நல்ல காரியங்களுக்கு ஒரு தேவ பிள்ளை கண்டிப்பாக கீழ்ப்படிய வேண்டும். அந்த கீழ்ப்படிதலுடைய விளைவு ஆசீர்வாதம் என்பதை நாம் உணர வேண்டும். கடைசியாக வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனம். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயித்தார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றார். ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரோட இருக்கிற தேவ பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்களுக்கு அழைப்பு தெரிந்து கொள்ளுதல் இருக்கிறது. ஆனால் இந்த அழைப்பு தெரிந்து கொள்ளுதல் மட்டும் போதாது, அவனுக்குள்ளே உண்மை காணப்பட வேண்டும். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் நான் உண்மையுள்ளவன் என்று எண்ணி அவர் என்னை தெரிந்து கொண்டார் என்று பவுல் சொல்லுகிறார். இன்னைக்கு உண்மை இல்லாமல் ஒருவனும் தெரிந்து கொள்ளப்பட முடியாது. தேவன் அழைக்கவும் மாட்டார். இன்னைக்கு தேவன் நம்மிடத்துல உண்மையை எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம். அந்த உண்மை உள்ளவன் தான் காரிய சித்தி உள்ளவனாக காணப்பட முடியும். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், மோசே ஒரு உண்மையுள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே தேவனுடைய வீடெங்கிலும் உண்மை உள்ளவனாகவே காணப்பட்டான். அப்போ மோசே உண்மையுள்ளவன் என்று சொன்னால் எப்படி அவன் உண்மையுள்ளவனாய் காணப்பட்டான் என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னான். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, அவன் தேவனுடைய ஊழியத்தின் நிமித்தம் வேறு பிரிக்கப்படுகிறான். அந்த ஜனங்களை நம்ப வைத்து தேவனுடைய ஆராதனைக்கு அல்லது தேவனை ஆராதிக்கும்படிக்கு அவர்களை கொண்டு வரும்படிக்கு அவன் பொறுப்பெடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அவனை நம்பினவர்களுக்கு ஸ்தோத்திரம் பரிந்து பேசுகிறவனாகவும் தனக்கு பொறுப்பை ஒப்பு கொடுத்த தேவனுக்கு முன்பதாக உத்தமனாகவும் அவன் விளங்குகிறதை நாம் பார்க்க முடியும். ஒரு இடத்துல ஒரு காரியம் இப்படியாய் நடக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து தேவனுடைய கிருபையை அவர்கள் இழந்தவர்களாகி ஸ்தோத்திரம் தேவனுடைய கோபாக்கினிக்கு உட்பட்டவர்களாய் மாறினார்கள். அந்த நேரத்தில் தேவன் சொல்லுகிறார் மோசையோட, ஸ்தோத்திரம், மோசே, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், அவர்களை நிகிரகம் பண்ணுவேன் என்று சொல்லும் பொழுது மோசே சொல்லுகிறான், தேவ சமூகத்தில் போய் நின்று, ஆண்டவரே, நீர் இந்த ஜனங்களை கொண்டு வந்தீர் என்று எல்லா உலகமும் அறிந்திருக்கிறது. நீர் அவர்களுக்கு பாலும் தேனும் கொடுக்கிற தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியாததினால அவர்களை அவர்களுடைய கடவுள் கொன்று போட்டார் என்று சொல்லுகிறது. அது கேவலமான ஒரு காரியமாக இருக்கும். தயவு செய்து அப்படி செய்யாதிரும். அவர்களுக்காக என் பேர் வேணும்னாலும் அந்த ஜீவ புஸ்தகத்திலிருந்து அதை கிறுக்கி போடும். ஆனால் அவர்களை மட்டும் தயவாய் நீ பாரும் என்று சொல்லி அந்த இடத்துல தேவனுடைய தயவுக்காக கிருபைக்காக கெஞ்சுகிறவனாக இருக்கிறான். நான் சொல்லுவேன், அவன் தேவனுக்கும் உண்மையுள்ளவனாக இருக்கிறான். சோதரம் தான் அழைத்து வந்த ஜனங்களுக்கு மத்தியிலும் அவன் உண்மையுள்ள பொறுப்புள்ளவனாய் காணப்படுகிறான். இன்னைக்கு நாமும் கூட ஸ்தோத்திரம் ஒரு பொறுப்புள்ளவர்களாக, ஒரு ஸ்தோத்திரம் உண்மையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். தேவனுக்கும் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். நம்மை நம்பினவர்களுக்கும் ஜனங்களுக்கும் நாம் உண்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்பது வேதம் தெளிவாய் நமக்கு ஸ்தோத்திரம் உணர்த்துகிறதை நாம் பார்க்க முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஸ்தோத்திரம் இந்த ஒத்துழைப்பு கொடுக்கிறவர்கள் ஸ்தோத்திரம் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை இந்த உலகத்தில் அவர்களுக்கு மேன்மை காணாமல் இருக்கலாம், கீர்த்தியும் புகழும் அவர்கள் பேரிலே இல்லாமல் இருக்கலாம். நாமும் பார்க்கிறோம், பலவிதமான கண்டுபிடிப்புகள் ஸ்தோத்திரம் கண்டுபிடிக்கிறார்கள். அவர்கள் ஒருவனாய் எந்த ஒரு மனுஷனும் கண்டுபிடிக்கிறது இல்லை. அவரோட ஒரு சில கூட்டம் அல்லது குழுவினர்கள் சேர்ந்து ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறார்கள்.
ஆனால் ஸ்தோத்திரம், அந்த தலைவனுக்கு மட்டும்தான் பேர் கிடைக்கிறது, மற்றவர்களுக்கு பேர் கிடைக்கல. நான் சொல்லுவேன், இன்னைக்கு நம்முடைய தேவனுக்கு நாம் ஒத்துழைப்பு கொடுக்கிறவர்கள், நம்முடைய தேவனுடைய பேர் ஓங்கி நிற்க வேண்டும் என்ற மனப்பான்மையோடு காணப்பட்டோமானா நம்ம பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கோம். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு அந்த சந்தோஷத்தை காட்டிலும் இந்த உலகத்தில் வேறு எந்த ஒரு சந்தோஷம் மேன்மையானது அல்ல. இன்னைக்கு தேவன் இருக்கிற இடத்துல நாம் இருக்க போகிறோம். இந்த குழுவினருக்கும் ஒருவேளை மேன்மை கிடைக்காமல் இருக்கலாம், ஆனால் அவங்க குழுவினருடைய பேர் அந்த ரிஜிஸ்டரில் காணப்படும். அதே போல தான் நம்முடைய பேர்களும் பரலோகத்தில் காணப்படும் என்று நாம் சந்தோஷப்பட வேண்டும். சோதரன், நிச்சயமாய் நம்முடைய கிரியைக்கேற்ற பிரதிபலன் பரலோகத்தில் கர்த்தர் நிச்சயமாய் கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அவர் உண்மையுள்ளவர். அவரை நாம் சார்ந்து கொள்வோம், அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். மிக கிருபையும் அன்பும் கொண்ட எங்கள் நல்ல பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல நாளிலே உம்முடைய பரிசுத்த நாமத்திலே என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கிறவனாய் நாங்கள் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம், எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களில், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஐக்கியத்தில் நாங்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, அந்த ஒத்துழைப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஒத்துழைப்பு கொடுக்கிறவர்களுக்குள்ளே காணப்பட வேண்டிய குணாதிசயங்களை கர்த்தர் நீர் வெளிப்படுத்தினீர். அந்த குணாதிசயங்களை எங்களுக்குள்ளே உருவாக்கி ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களை நீர் பிரயோஜனம் உள்ளவர்களாக மாற்று. ஆண்டவரே, எங்களை நம்பினவர்களுக்கு ஒரு பிரயோஜனத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக எங்களை நீர் மாற்று. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. தொடர்ந்து இந்த கர்த்தாவே லாக்டவுன் காலத்தில் என் பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒருவருக்கும் குறை என்றது காணப்படாதபடி ஆண்டவரே அவர்களை நிறைவான ஆசீர்வாதத்தாலே நிரப்புங்க. அதே போல அவர்களும் தேவனுடைய ஊழியத்திலும் குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் பிரயோஜனமான ஒத்துழைப்பு கொடுக்கிறவர்களாய் உருவாக்கி மகிழ்வீராக. உமக்கே மகிழ்ந்தாங்க. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபித்து வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுலகில் நல்ல பரிசுத்த பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு தங்கியிருப்பதாக. ஆமென்.